ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேரி ப்ரெஸ்ன்றது தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட முதல் வீடியோ. ஓகே, பார்க்கலாமா? குண்டாக இருக்கும் குண்டு உள்ளே போட்டு உள்ளே போகுது. ஓகே, குண்டு ப்ரெசன். இப்போ இவங்க நம்ம ஈஸியாக தொட்டுக்கலாம். அப்பா ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏணியில் தான் போகணுமா? ஓகே, ஏணி மேலே ஏறணும். பைப் மேலாம் ஏற வேண்டியதாக இருக்குது. மேலே ஏறிக்கும் பைக்கு மேலே ஏற நல்லா எதிரி குதிச்சுக்கணும். எது எடுத்துட்டு போய் எவ்வளோக்கணும். அங்கே உடைக்கிற பட்டனே காணுமே. உடைக்கிற பட்டன் செம்மையாக கிளிச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கிளிச்சுனா அடிக்கவே முடியல. குண்டு மாமா இங்கே இருக்காரு. குண்டு மாமா பட்டன் அழுத்திருக்கோம். மூஞ்சி பார்க்குறது. ஓகே, பட்டன் அழுத்தணும். மெசேஜ் வேறு வந்துடுச்சு. மெசேஜ் வேறு வந்துக்கிட்டே இருக்கு. முடியும். கோஜோ தான் கோஜோ நம்மளுக்கு முன்னாடி போவாரு. சூப்பர். கோஜோ எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஓகே, மேலேயே அந்த குண்டு மாமா கீழே இருக்கிற பார்த்து நீங்கள் முன்னாடி போகிறீங்களா? நான் போவேன். நானே போவேன்ப்பா. ஓடு குதி. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே, இதையும் ஓட இப்போ என்ன பண்ணும்? ஷவல் அங்கே இருக்குது. தோண்டணுமா? எங்கே தோண்டணும்? பாத்ரூமில் போய் தோண்டணுமா? எங்கே தோண்டணும்? இங்கே தான் தோண்டணுமா? தோடி போயிட்டே இருக்கு. இந்த பாத்திரம் இங்கே லாவா இங்கே தான் இருக்கு. லாவில் குதிக்கணும். இதில் வந்து சேர்த்துருவோம். உடஞ்சிருக்கு. கீழே முள்ளெலாம் இருக்கு. என்னது இது? போயிடு. திருப்பி மெசேஜ் இது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படியோ தப்பிச்சிட்டோம். வரவே மாட்டேது. வா ஓடவே தெரில. இதுங்களா பின்னாடி ஒரு கோஜ் இப்போ தான் வராரு போல. இங்கேயோ வருமா? குண்டு மாமா வரல, மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு குதி. அடிக்கட்டியெல்லாம் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எலிவேட்டர் சொல்லுங்க. அடுத்து நான் போடுவேன். இதுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்? இதுதான் என்னோட முதல் யூடியூப் வர ஜூஸ் குடிச்சா எவ்வளோ ஸ்பீடு. ஐயோ
கேட்டு போட 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 நம்மளை விட பார்த்து போட இவ்வளோதான் போட்டுட்டு மெசேஜ் வரதுக்கு இங்கே போகணும் தெரியலையே இந்த லேடர் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்குள்ளே தான் பழைய பொருள்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு பூஜையோட நான் பூஜையோட நான் வீட்டுக்கு போகணும் தள்ளி விடுறான் பார்த்தீங்களா கம்மிக்கு தள்ளி விடுறான் ஒருத்தன் இப்போ மேலே ஏறு மேலே இங்கே போ இங்கே போ இங்கே போ இங்கே போ அது காத்து போயிடுச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது வாட்டி கீழே பார்க்குறேன். அப்பா கீழே இறங்கிட்டேன். நிறைய முடியாச்சா? அந்த சைடு ஒன்று இருக்குது. ஈஸியாகவே இருக்குப்பா எல்லாருமே. என்ன அந்த குண்டு மாமா அடிக்கிற மாதிரி வச்சா நல்லா தான் இருக்கும். குண்டு மாமா அடிப்போம், சோப்பு அடிப்போம். ஓகே, மேலே போயிட்டு சாரி மேலே போ அப்பா மேலே போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தாண்டு குதி. அது போயிட்டே இருக்கு. எப்போதான் முடியும்னு தெரியலையே. இன்னும் ஒரு வாட்டி குதி. இன்னொரு வாட்டி போயிட்டே இருக்கணும். இப்போ திருப்பிமா டே அது வேணாண்டா. டே ரொம்ப கஷ்டம்டா இது வேற. சொல்லலை, அந்த ஓடுறது கூட பரவாயில்ல, இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். யாருக்கெல்லாம் இது கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அவங்களாம் ரெட் ஆட் ஆனாக்குங்க. யாருக்கெல்லாம் பைப் லைன் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அவங்களாம் க்ரீன் கலர் ஆட் ஆகுது. யார் பார்ப்போம், யார் கஷ்டம் சொல்கிறாங்க, யார் ஈஸின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். லோ பேஸ்டில் ஈஸி தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்துட்டேன். அதுக்குன்னு எல்லாருமே ப்ரோ இது ஈஸி தான் போட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதையும் தாண்டி எத்தனை வருஷம் அதே இடத்துல சாவேன். என்ன இதுக்கு மேலே சாவ வேறு தெரியல. தப்பிச்சது எப்படியாவது இன்னும் வந்துக்கிட்டே இருக்கணும். கொயரே போட்டு வரது முடியாது. ஓகே சாரி திருப்பி கேஃபிட்டேரியா காஃபியா குடிக்க போகிறாங்க.
பாஸ் குண்டு மாமாவோட அப்பா போல. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? குண்டு இருக்கு அடி 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 பச்சத்துக்கு நிறைய காசு வரான்ப்பா. எவ்வளோ காசு? நிறைய காசு. எவ்வளோ காசு? அப்பா இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ இங்கே போனோம். பார்த்துட்டு வழியை பார்த்துட்டு இப்போ அங்கே போனோம். வேறு யாரும் பார்த்துலையே. கீழே வந்துட்டேன். எக்ஸிட்னு போட்டு இங்கேயே கொண்டு வரீங்க. லேசரு, ஐயோ லேசர்லாம் கொண்டு வச்சுக்கிறேன்னா எதுவும் இப்படிலாம் பாதுகாப்பு போட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை இந்தியாவில் இருந்ததுன்னா எப்பயோ எந்த பிரச்சனையுமே தப்பிச்சிருக்க மாட்டாங்க. இந்தியாவிலேயும் இல்லை, இந்த நாட்டிலும் உங்களுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க கமெண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை என்னெல்லாம் இருக்கு கேட்டு. ஐயோ ஃபஸ்ட்டு பட்டன் எதுக்கு தெரியலையே. பட்டன் எதுக்கு பார்க்கணும். திருப்பி வருதா? ஓ புரியுது. திருப்பி வர்றதுக்கு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் வர்றதுக்கு போட்டேன். திருப்பியும் அந்த பட்டன் திருப்பியும் போட்டுக்கணும். எதுக்குண்ணா தேவைப்படும். டேய் அங்கே போட்டது. ஓ எனக்கு புரியுது. போட்டது தான் திருப்பி இங்கே வருமா? டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டு போட்டேன். பரவாயில்ல போட்டேன். திருப்பி விடுங்க. இப்போ இது ஒன்று கரெக்டாக போட்டுடுறா. டேய் கரெக்டாக போட்டுரு, தப்பாக போட்டுறாத. ஃபஸ்ட் டைம் மாதிரி போட்டுறாதே. டேய் சொல்கிறேன் எடுக்க முடியல. விடுங்க. நான் ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று கரெக்டாக போட்டேன்னா எக்ஸிட்டை தாண்டிடலான்னு நினைக்கிறேன். தாண்ட முடியுமா பார்க்கலாம். தொடு சீக்கிரம். போ எடு பிளாங்க் எடு போடு கரெக்டாக முடி. இல்லை தப்பாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் சைடாக இருக்கே. பரவாயில்ல சைடே போடுவோம். அப்பா ரொம்ப நன்றி. கே என்ன ரோபோட்டு? ஐயோ வெப்பன் கிடையாதா? ஓ இந்த இது வச்சு தான் அடிக்கணுமா? ஐயோ அவங்களுக்கு எப்படி கன்று, எனக்கு மட்டும் எப்படி கன்று குத்தி வச்சுருக்காங்க. கை அடிக்க முடியுமா? ஓ கையை தான் அடிக்கணுமா ஃபஸ்ட்டு? ஓகே கையில் அடிச்சிட்டேன். ரெண்டு ஆர்மையும் சாவச்சிட்டேன். இப்போ ஹெட்ஷாட் அடிக்கும். இப்போ வெடிச்சிச்சு. நிறைய காசு கொடுத்துக்கிறான். அவனை விட இவன் தான் நிறைய காசு கொடுத்துருக்கான்ப்பா. ஓகே ஜீப் இருக்குப்பா. ஜீப் இருக்கு. ஐயோ ஒழுங்கா போ. ஜீப்பில் ஏறுவோம். நேராக போ. சைரன் அடிச்சுக்கிட்டே போ நேராக போ. ஓட. ஐயோ டேய் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் அழுத்தவே இல்லை. ஆனால் அதுவே அழுத்திக்கிடுது. இது அழுத்திக்கிட்டா என்னடா பண்ண? டான்ஸ் ஆடுறான். கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்தணும். நீங்கள் என்னைக்காவது கார் கேமில் கரெக்டாக ஸ்டைலாக நிறுத்திருக்கீங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை நிறுத்தமில்ல. பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். திருப்பி மெசேஜா? டேய் இவ்வளோ நேரம் மெசேஜ் வரல. இப்போன்னு பார்த்து மெசேஜ் வருது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ தோரா என்ன பண்ண வரலையே.
இதெல்லாம் கொடுத்தாலே ஏணி வைக்கிற மாதிரி இருக்கும். நினச்சேன்டா ஏணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படிலாம் போட்டாலே ஸ்டோரேஜ் வச்சாலே ஏணி வைக்கணும். அவங்க போர்டு கரெக்டாக போட்டேன். எடுத்து போடு ஏறு. இன்னொன்று ஏனியா எத்தனை ஏனிடா வைக்கிறீங்க? இன்னொன்று ஏனியா? டே எத்தனைடா? இப்போ எங்கே போகிறேன்னு தெரியலையே. மேலே கூப்பிட்டு போகிறாங்க. ஹெலிகாப்டரு சூப்பரு. அவ்வளோதான், தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஓட்ட மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஓட்டல. வெடிக்கவாது முடியுமா? வெடிக்கவே முடியல. ஓகே, நல்ல வேலை. ப்ரெசரில் வந்து இப்போ தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்ப்போம். எங்கே போகிறதா இருக்கும்னு வேறு தெரில. இப்போ எங்கே போவோம்? ஓகே, தேங்க்யூலாம் சொல்லிக்கிறாங்க முடித்ததுக்கு. அதெல்லாம் நம்ம தேவையில்லை. நம்ம போலீஸாக மாறிட்டோம்ப்பா. சூப்பரு, போலீஸாக மாறிட்டோம். இப்போ எங்கே போகணும்? நிறைய இடம் இருக்குது. ராக்கெட் இருக்குது. ராக்கெட் மேலே ஏறணுமோ? 2வது பார்ட்டியாக தானே இருக்குது. ராக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்களே. 2வது பார்ட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் இல்லையா? புரியலையே. வெடிக்கவும் வைக்க முடியல. இதுவும் வெடிக்கவும் வைக்க முடியல. அதே கணம் திருப்பி கொடுத்துக்கிறாங்க. ராக்கெட் மேலே இருக்குமோ? ஒரு வேளை இருக்குமோ? இதாவது உடைக்க முடியுதா? இதுவும் உடைக்க முடியல. எத்தனை வாட்டி சுட்டாலும் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. ஓகே, மேலே ஏறி போய் பார்ப்போம் 2வது பாட்டு இருக்கான்ட்டு. உள்ளே போயிட்டேன். மேலே போக முடியணும். மேலே போகுது. அதுதான் தப்பிச்சிட்டோம். போயிட்டே இருக்கு. என்ன காட்ட தான் மாட்டுறாங்க எதுவுமே. பேரித பிரிசன். ஆமாங்க, செகண்ட் பார்ட் இருக்குது. இந்த வாட்டி ஏலியன் கிட்டேருந்து தப்பிக்கணும். ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா எனக்கே தெரில. ஆனால் அவனை விட இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 3 கால் இருக்குது. கொஞ்சம் க்ரீன் கலராக இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இவனுக்கும் அவனுக்கும். ஓகே, இதோட நம்ம முடிச்சுப்போம்.